பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது 3வது முறையாக பதவியேற்றுள்ள நிலையில், மோடியின் அமைச்சரவையில் ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளவு அமைச்சர்களை பெற்றுள்ளன என்று பார்க்கையில், ஒரு மத்திய அமைச்சரை பெற்றுள்ள மாநிலங்களாக கோவா, தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட் மற்றும் டெல்லி ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இதில் இமாச்சல பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவரும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவருமாக இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா அவர்கள் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் கேபினெட் அமைச்சராகவும், அதேபோல் அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த கிரண் ரிஜிஜு அவர்கள் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையின் கேபினெட் அமைச்சராகவும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தலா 2 மத்திய அமைச்சர்களை பெற்றுள்ள மாநிலங்களாக மேற்கு வங்காளம், கேரளா, தெலுங்கானா மற்றும் அசாம் ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன. இதில் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த கிஷன் ரெட்டி அவர்கள் சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையிலும், அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சர்பானந்த் சோனோவால் அவர்கள் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறையிலும் கேபினெட் அமைச்சர்களாக உள்ளனர். அடுத்ததாக 3 மத்திய அமைச்சர்களை பெற்றுள்ள மாநிலங்களாக ஆந்திரா, ஹரியானா மற்றும் ஒடிசா ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன. இதில் ஒடிசா மாநிலமானது 2 கேபினெட் அமைச்சர்களையும், ஆந்திரா மற்றும் ஹரியானா ஆகியவை தலா 1 கேபினெட் அமைச்சரையும் பெற்றிருக்கின்றன. அடுத்ததாக ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் தலா 4 மத்திய அமைச்சர்களை பெற்றிருக்கின்றன. இதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரும் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேரும் கேபினெட் அமைச்சர்களாக இடம்பெற்றிருக்கின்றனர். அடுத்ததாக 5 மத்திய அமைச்சர்களை பெற்ற மாநிலங்களாக குஜராத், கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேசம் ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன. இதில் குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரை பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சரான அமித்ஷா ஆகியோர் உட்பட மொத்தம் 4 பேர் கேபினெட் அமைச்சர்களாக உள்ளனர். கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை கனரக தொழில்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய HD குமாரசாமி உட்பட மொத்தம் 2 பேர் கேபினெட் அமைச்சர்களாக உள்ளனர். அதேபோல் மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த 3 பேர் கேபினெட் அமைச்சர்களாக இடம்பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மராட்டிய மாநிலமானது மொத்தமாக 6 மத்திய அமைச்சர்களை பெற்றிருக்கிறது. இதில் நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து துறையின் கேபினெட் அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்காரி அவர்களையும் சேர்த்து மொத்தமாக 2 பேர் கேபினெட் அமைச்சர்களாக உள்ளனர். அடுத்ததாக 8 மத்திய அமைச்சர்களை பெற்று அதிக மத்திய அமைச்சர்களை பெற்றுள்ள மாநிலங்களின் பட்டியலில் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய மாநிலமானது பீகார். இந்த 8 பேரில் மொத்தமாக 4 பேர் கேபினெட் அமைச்சர்களாக உள்ளனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக அதிக மத்திய அமைச்சர்களை பெற்று இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாநிலமானது உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 10 பேர் மத்திய அமைச்சர்களாக உள்ளனர். இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்களையும் சேர்த்து மொத்தமாக 2 பேர் கேபினெட் அமைச்சர்களாக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.